அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். தம்பி வணக்கம் தம்பி. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா ஒரு கணவன் மனைவி விஷயம் பத்தி பேச போறோம். ஞாபக சக்தி ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய கணவர்களும் பயங்கரமான அதீத ஞாபக சக்தி வைத்திருக்கக்கூடிய மனைவிமார்களும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கப்ப அதோட டைமென்ஷன்ஸ் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கு? கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. உங்களுக்கு எப்பெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, எப்படி இவ்வளவு ஞாபக சக்தி, இதெல்லாம் எப்படி இவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணின விஷயம் என்னென்ன? சொல்லவா? ஒரு எங்களுக்கு 6 months ஒன்ஸ் சண்டை வரும். எல்லாருக்குமே நார்மலாக வரது தான். நம்ம இன்கிரிமெண்ட் வர மாதிரி சொல்றீங்க. 6 months வந்து சண்டை வரும். இந்த இடத்துக்கு காமெடி தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி வர டைம்ல நான் கோவத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி திட்டிருப்பேன். அதை அடுத்த 6 months வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே வார்த்தையை அதே டைம்ல அதே மாதிரி குத்தி காட்டி சொல்லுவாங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன வார்த்தை சொன்னீங்கன்னு? அதே மறந்துடுவேன் சார். அதுவே நீங்க மறந்துட்டீங்க. இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு எப்பவுமே அறிவே இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க. நீ தத்தி மாதிரி தான் இருக்க, எப்ப பாரு மாட்டு மூளை தான் உனக்கு இருக்கு, ஒண்ணுமே தெரியாதுன்னு. இப்படிதான் தம்பி இவங்களை வச்சுட்டு ஒரு வேலை பார்க்க முடியல, பூரா மாட்டு மூளையா இருக்காங்க. சார் கோவத்துல திட்டுறாரு சார், அவருக்கு என்ன பார்த்து பேசுறாருன்னு தெரியுது இல்ல. நம்மளுக்கு கேக்குறோம், நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? ரிசீவிங் எண்ட்ல இருக்கறதுனால ஞாபகம் இருக்கு. ஆமா ஞாபகம் இருக்கு. டேய் எடுத்து குடுக்குறியாடா நீ? நீங்களும் இந்த சண்டையை பத்தி திட்டிருப்பீங்களா ஏதாவது வார்த்தை சொல்லி? நான் திட்ட மாட்டேன் சார், ஏன்னா அவரு திட்டினாக்க இன்னும் ஜாஸ்தி தான் விழும்னு சொல்லிட்டு நான் குவைட் ஆயிடுவேன். அந்த இடத்துல அமைதியா தான் இருப்பேன். நார்மலா சண்டை வரப்ப யார் ஒண்ணு இப்ப சும்மாலாம் ஒண்ணு இருக்குது. சார் திட்டிருக்காங்க சார், சும்மா சொல்றாங்க சார். हम आपके कौन दिल तो पागले डर என்னது உருது தானா வரு. நீங்க சொன்ன வார்த்தையை அவங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்க. இப்ப அவங்களே ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன? அதை ஏன் சார் கேக்குறீங்க? பிள்ளைய பெத்தவங்க பிய்ய திங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆயி போச்சு சார் என் வாழ்க்கை. ஞாபகம் இல்ல. பாப்பல கம்மி பீஸ் பாப்பல. இப்போ வந்து லாஸ்ட்டாக ஆகஸ்ட் மந்த் 5th year anniversary வந்தது. ஸோ அன்றைக்கி எல்லாம் வழக்கமாக எல்லாம் வெளியே போயிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வீட்டுக்கு எல்லாம் வந்ததுக்கப்புறமா சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணோம். ஸோ நீ அன்னைக்கு நைட்டு நீ எனக்கு எத்தனை கிஸ் பண்ணியோ அத்தனை கிஸ் எனக்கு நைட்டு வேணும். எங்க மாமாவுக்கு ஒரு ஓமா அப்ப மாமா கொடுக்குறேன். ஓமா மாமா ஓமா மாமா ஓமா மாமா. ஆனா அவர் இதை சொல்லுவார் நீங்க எதிர்பார்க்கல. சத்தியமா எதிர்பார்க்கல. அட ஒய்யால எப்படி தம்பி இவ்வளவு கரெக்ட்டா கேக்குறீங்க? ஒரு குரூப் போட்டோல கூப்பிட மறந்துட்டேன் சார். ரொம்ப வருஷம் இருக்கும். அது ஸ்பெசிஃபிக்கா எந்த ஃபங்க்ஷனும் ஸ்பெசிஃபிக்கா ஞாபகம் இல்ல. ஆனா அது அப்பப்போ என்கிட்ட சொல்லுவாங்க. எப்படி ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்குது? ஃபுல்லா எண்ட் டு எண்ட் எல்லாத்தையும் வந்து செஞ்சேன். நான் எல்லாத்தையுமே செஞ்சேன். நான் மட்டும் தான் அங்க இல்ல. அப்ப நீ என்ன ஃபேமிலியா பார்க்கல? அதானே நியாயமே இல்ல. என்னடா என்னையா போட்டு குடுக்குற? அது எப்படி சார் ஃபேமிலியா வந்து அவங்க என் பக்கத்துல தான் அவங்க அம்மா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அங்க வந்து கூப்பிட தெரிஞ்சிச்சுல. பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. இப்ப ஏதோ ஒண்ணு அவசரமா நீங்க அங்கிட்ட சுத்திட்டு இருக்கப்ப ஏப்பா வாப்பா அப்படின்னு உங்களை கூப்பிட்டாங்க, டக்கு நீங்க போய் நின்னுட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. நீங்க தான் கூப்பிட்டே இருக்கீங்க. டேய் நீ ஒரு குடும்ப இஸ்திரி போட்டு உங்ககிட்ட வந்து என் பிரச்சனையை சொன்னா வாழ்க்கையில இருக்க சுருக்கத்தை அயன் பண்ணி கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி அகோரியா போறது ஐடியா கொடுக்குற. இது வந்துட்டு ஒரு ஃபேமிலின்னு வரும்போது நீ என் ஃபேமிலி இல்ல அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்குல்ல. நீங்க உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். ஆக்சுவலா சொல்ல போனா ஏய் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு உரிமை எடுத்து போவீங்க. டாகப்டா பெலுகதாப்பு டாபெப்போவே டாபெலுகதா. நீங்க உங்க போட்டோக்கு கூப்பிட்டு சண்டை போறதுக்கு முன்னால ஃபேமிலியான போட்டோ எடுத்துட்டு ஏத்தாப்புல உட்கார்ந்திருக்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? மரியாதை தெரியாதா? பெரியவங்க மேல இருக்காங்க, நீ மாதிரி கீழ உட்கார்ந்திருக்க. அவர் சண்டை போறதாப்ல. அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. அப்படிலாம் பேச வராது சார். அதெல்லாம் முடியாது. ஒரு ஆசையில சொல்றதா தம்பி. கேட்க நல்லா இருக்கு. இப்படி சோறு திங்கறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. நான் வந்து லவ் பண்ணும்போது ஒரு Dress எடுத்து கொடுத்துருப்பேன். அதை வந்து ஒரு 5 to 6 years கழிச்சு போட்டுட்டு வருவா. இந்த Dress நல்லா இருக்கு, இது யார் எடுத்து கொடுத்தா அப்படின்னு கேட்பேன். சோலி முடிச்சு. அவ கோவப்பட்டாள்னா என் பேரை முழுசா சொல்லுவா. அவினாஷ் இது யார் எடுத்து கொடுத்தா சொல்லு அப்படின்னுவா. அப்பவே 2 நிமிஷம் அப்செட் ஆயிடும். அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்கு நிறைய மெமரி இருக்கும். ஸோ இதை நான் இதுக்காக வாங்கினேன், அதை ரீகால் பண்றதுக்காகவே அந்த பொருள். அதுதான் விஷயம். பொருள் இல்லைங்க மேட்ரு. அந்த நேரத்துடைய இந்த மொமெண்ட்டை நீங்க மறந்துட்டீங்கன்னு தான் அவங்க கோவப்படுறாங்க. மறக்கிற ஆளுங்கெல்லாம் சூப்பரா ஒரு பதில் வச்சிருக்காங்க. மறந்துருது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். இப்போ இவங்க போட்டுருக்காங்களா ஒரு Dress, இது எப்போ வாங்கி கொடுத்தீங்க? ஏப்பா மைனர் பாண்டியா, இது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கு நல்லா இருக்கு. இந்த பக்கம் போலாம். இவருடைய எந்த மறதியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப எரிச்சலை விட்டாங்க? இதையெல்லாம் மறந்துடுறாரு மனுஷன். ஐயோ வேணா, சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். கல்யாணம் புதுசுல நாங்க செப்பரேட்டா வீடு எடுத்துட்டோம். அன்னைக்கு தான் ஆஃபீஸ்க்கு போறோம். அவரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூம்ல இருந்தாரு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. இவருக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, வீட்டுக்கு வந்த உடனே ஃபோன் டிஎன்டில போட்டு தூங்கிடுவாரு. அப்படி என்ன வியாதி? ஐயோ அது வந்து தஸ்கோசியா வியாதின்னு அமெரிக்கால சொல்றாங்க சார். இவர் மறதியில என்ன இங்க கல்யாணம் முடிச்சிருக்கோம், இங்க ஒரு வீடு எடுத்திருக்கோம், இங்க வரணும்னு தெரியாம அங்க போய் தூங்கியும் ஆச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கல்யாணம் ஆனது மறந்து முதல் குற்றம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு வீட்டுக்குள்ள தனியா குடுத்துற மீட்டிங்னு மறந்துருக்கீங்க, 2வது குற்றம். செய்யறது கடவுளுக்கே இருக்காது. 3வது அந்த ஃப்ரெண்ட் வீட்ல முன்னால ஒண்ணா ஃப்ரெண்ட்ஸ்லாம் தங்கினீங்களே, நீங்க அன்னைக்கு நைட் போன உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கேட்கலையா? அவங்க நினைச்சாங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல இருக்கு. இது முத நாளே. ஆனா
மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்டேன். எனக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு எனக்கு வந்து என்னன்னா இந்த வீடு இருக்குங்கிறத நான் மறந்துட்டேன். வீடு இருக்குங்கிறத மறந்துருக்கலாம், பொண்டாட்டி இருக்குங்கிறத எப்படி மறந்து? இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்ற. 5 o'clock 6 o'clock வந்து என் ஃப்ரெண்டு எழுப்புறான், என்னடா பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்பதான் எனக்கு ரியலைஸே ஆகுது இந்த மாதிரி நான் இங்க வந்து படுத்திருக்கேன் அப்படின்னு. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. இவர் என்ன பண்ணுவாரு, பாத்ரூம்ல போய் ஒரு 1/2 hour உட்காந்துக்குவார். உட்காரத்துக்கு முன்னாடியே ஏசியை போட்டு போயிடுவார் ரூம்ல. போயிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டேரக்டா ஆஃபீஸ் கிளம்பிடுவார். மூடு ஒரே லென்த் பண்ற. ஒரு 2 hours கழிச்சு போய் பார்த்தா ஓடிட்டே இருக்கும். இதுக்கு நான் பல நாள் சண்டை போட்டிருக்கேன். ஒரு தடவை பயங்கரமா ஃபோன் பண்ணி கத்தி எல்லாத்தையும் கீழே போட்டு உடைச்சதுக்கு அப்புறம் தான் சார் அதை ஸ்டாப் பண்ணாரு. நடைமுறையே சரியில்லையே, திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ? எதுக்கு திட்டாங்கன்னு தெரியாது, வள வளன்னு திட்டுறது. பாத்திரம் உடைக்கிறத வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி பாத்திரம் உடைக்கிறது பாரு, எதுக்கு நான் உடைக்கிறேன்னு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? நான் சிஸ்டமில் இருக்கும்போது நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன். அவள் எதுக்கு பாத்திரத்தை உடைக்கிறான்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? அதே இது வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? ஏன் ஒரு மறதி உள்ள கணவனை உருவாக்க பாக்குறீங்க? சில நேரத்துல நான் மறந்ததை கூட அவங்க மேல பழி தூக்கி போட்டு எஸ்கேப் ஆயிடலாம். பஞ்சமகா பாவிகளா, எவ்வளவு பெரிய திட்டம் இது! தெரியாம இந்த வீட்டுல வெகுளித்தனமானடா இருந்துட்டேன். இப்போ எல்லார் வீட்லயும் இருக்கிறது தான், வாரத்துல ஒரு 4 நாளாவது சண்டை வரும். ஒவ்வொரு சண்டையிலையும் அந்த சண்டையை மறந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பேசுறது அவர் தான். ஆமா, இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு அந்த சின்ன ஒரு டாமினன்ஸ் கிடைக்குது. டாமினன்ஸ் கிடைக்குதா? இவ்வளவு பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்மளுக்கு ஏதாச்சும் ப்ரெஷர் இருக்கும், அந்த ப்ரெஷர் நம்ம எங்க இறக்குறதுன்னு தெரியாது. சோ அப்ப அவர் லைட்டா ஏதாச்சும் மறந்தா அதை வச்சு ஒரு பெரிய சண்டையாக்கி அந்த ப்ரெஷர் அப்படியே இறக்கிக்கிறது. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நம்ம மறந்த விஷயத்தை கூட நம்ம அவங்க மேலேயே அதை இது பண்ணி நீங்க தான் மறந்துட்டீங்க இதை அப்படின்னு சொன்னோம்னா அவங்களும் ஒரு கட்டத்துல ஆமா நம்ம மறந்துருக்கலாம். பெரிய டல்கிட்ட பாவா இருப்பா போட்டுருக்க. இப்ப அவர் ஏதாவது ஒரு விஷயம் உங்கள்ட்ட சொல்லியிருக்காரு, நீங்க மறந்துட்டீங்கன்னா நீ சொல்லவே இல்லைன்னு சொல்லிக்கலாம். அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அதாவது நீங்க எப்பயாவது மறக்கிறதுக்கு ஒருத்தரை மறதிக்காரனாவே வச்சிருக்கீங்க. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. பர்ஸை வச்சுட்டு போயிடுவாரு, நான் அதுல இருந்து அமௌண்ட் எடுத்துப்பேன். களவாணி பயலுகளா வந்து எடுத்து பார்த்துட்டு கரெக்டா இருக்க மாதிரியே எண்ணிட்டு அப்படியே எடுத்துட்டு போயிடுவார். அதுல எவ்வளவு குறையா இருக்குன்னு அவருக்கு தெரியாது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இப்ப நான் கட்டிட்டு இருக்க சாரி அதுல தான் சார் எடுத்தது. அந்த மாதிரி சேவ் பண்ணி என்ன ஒரு பெருமை! எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. எனக்கு என்ன புரியல, இவரை மறதிக்காரரை நீங்க மாத்துறதுனால உங்களுக்கு தானே பர்டன் ஜாஸ்தி ஆகுது. அப்புறமே அதை எடுத்துக்கிறீங்க. அப்படி கேளுங்க. ஆக்சுவலா அவங்களுடைய சின்ன அலட்சியம், ஒரு சின்ன கவனக்குறைவு, இதை மறதியா நீங்க மாத்தி விட்டுறீங்க. அப்படிதானே? சார் இந்த மாதிரி நம்ம வச்சு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம். ஏன்டா பேச மாட்டேன்? உன்னை இங்க வச்சிருக்கிறதே தண்டம், இதுல இது வேற. கிட்டத்தட்ட ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி எனக்கு இருக்கு. நினைச்சா கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு. எனக்கு அதை விட கேவலமா இருக்கலாம். இது வரைக்கும் பசங்க பேசல, அது ஒரு இதுல வந்து இது என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா என்ன ஒரு திட்டம்! இனிமே சாவகாசம் ஆகாதியா? இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை எடுத்து அப்படியே கட்டி பண்ணி உண்டு அப்படியே கட் பண்ணிக்கிற வேண்டியதான். அவங்க என்ன பண்றாங்கன்னா மறக்கிறது இல்ல, அதுக்கு ஒரு எஸ்கேபிசம் ஆன்சர் கொடுக்குறாங்க. லேசியா இருக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன்னு சொல்றாங்க. அது எங்களுக்கு வசதியா இருக்கு. அது வசதியா இருக்கு, அவ்வளவுதான். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. ஒரு பிரச்சனையில தான் பிரச்சனை ஆரம்பிக்கணும்னு சொல்லி தான் அவங்க ஆரம்பிப்பாங்களே. சும்மா மறந்துட்டேன்னு அவங்க சொல்றதுக்கு வந்து எது கிடையாது. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும். ஏதோ ஸ்டார்ட் பண்ண வராங்க, அதை என்ன பண்றோம்னா ஆமா மறந்துட்டோமா விட்டு ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா குயிக் செட்டில்மெண்ட். கிளம்பிட்டாயி பர்பி செல்லம் வாங்குற சம்பளத்தை நீங்க தான் வேலை பாக்குறேன். கரெக்டா? அப்படியே முடிஞ்சிரும். முடிஞ்சு அப்புறம் அதுக்கப்புறம் போயிடும், இவன் அவனுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு. பையன் தோத்துட்டான். வீடு போ, சாப்பிடுங்க, வேலை வைக்க பாருங்க.